Hey guys, welcome back to a video of Ride with Kali. I hope எல்லாம் சூப்பராக இருப்பீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம முன்னாடி வந்து Yamaha Ray-ZR 125 FI தான் நம்ம முன்னாடி இருக்குது. இன்றைக்கி நம்ம இதோடைய ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், உங்களில் சில பேருக்கு நல்லாவே தெரியும், என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா Yamaha Ray வந்து வாங்கியிருந்தோம். ஸோ இதோட ரிவ்யூ வந்து போட சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அண்ட் நானும் இதோட ரிவ்யூ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாகவே ட்ரை பண்ணியிருந்தேன். பட் என்னால் போட முடியல. பட் இன்றைக்கி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வண்டியோட ரிவ்யூ எடுக்கிறதுக்கு ரெண்டு மெயின் ரீசனுங்க. ஃபஸ்ட்டு, எனக்கு இந்த வண்டி வந்து ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருக்கு. பிகாஸ் நான் ஜென்ரலாகவே எல்லா வண்டியும் ரிவ்யூ எடுக்க மாட்டேன். என்னோட வண்டியாக இருந்தாலுமே எனக்கு பிடிச்சா மட்டும்தான் நான் ரிவ்யூ எடுப்பேன். எனக்கு இந்த வண்டி ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பைக் ஓட்டுற ஃபீல் தான் எனக்கு இந்த வண்டி வந்துச்சு. இதை வந்து ஒரு ஸ்கூட்டி, ஒரு ஸ்கூட்டர் அப்படிங்கிற எனக்கு ஒரு ஃபீலே இல்லை. கம்ப்ளீட்டாகவே ஒரு பைக்குங்கிற ஃபீல் தான் எனக்கு இருக்குது. இது வரைக்குமே இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட ஒரு சில ப்ரோஸ் அண்ட் கோன்ஸ் நான் சொல்கிறேன். ஆல்ரெடி நிறையா பேர் இதோட ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. பட் சின்ஸ் என்னுடைய ஒரு ரிவ்யூ இருக்குது தெரியுமா, இது எனக்கு பிடிச்சது ஒரு சில விஷயத்தை நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். பிகாஸ் நிறைய பேர் என்கிட்ட கேட்பீங்க, ப்ரோ உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து இதோட ப்ரோஸ்ன்னு பார்த்துக்கலாம், ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட மெயின் ப்ரோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, வண்டி வந்து ஒரு லைட் வெயிட் மஷின். இது ஜஸ்ட்டு ஒரு 90 kg மட்டும்தான். 90-95 kg மட்டும்தான் இதோட வெயிட்டு. ஸோ ஃப்ரண்டில் வந்து அவங்க அந்த கார்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த கார்ட்ஸ்லாம் மாட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் வந்து ஒரு 1-2-3 kg வந்து முன்ன பின்ன இருக்கலாம். பட் இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 95 kg நீங்கள் சொல்லலாம். விச் இஸ் ஒன் ஆஃப் த லைட்டஸ்ட் ஸ்கூட்டர் இன் திஸ் செக்மெண்ட். 125 cc மார்க்கெட்டில் இருக்கிறதுல இது வந்து ஒன் ஆஃப் த லைட்டஸ்ட் ஸ்கூட்டர். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த வண்டி வந்து FI. ஸோ இது வந்து கார்பரேட்டர் சிஸ்டம் கிடையாது. இது வந்து ஒரு FI ஃபியூல் இன்ஜெக்ஷன். ஸோ வண்டியோட வந்து என்ன சொல்கிறது, பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். த்ராட்டல் ரெஸ்பான்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். வண்டி மைலேஜ், எஃபிஷியன்சி, ஃபியூல் எஃபிஷியன்சி சூப்பராக இருக்குது. மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹைப்ரிட் ரேலி அப்படிங்கிறாங்க. ஹைப்ரிட் ரேலி அப்படின்னு என்னன்னா, நார்மல் ஸ்கூட்டருக்கும் இதுக்கான டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து இதோட டயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சூப்பரான வந்து ஒரு மேக்ஸிஸோட டயர் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிஸ் டயர் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மார்க்கெட்டில் மோஸ்ட்லி நிறையா வண்டியில் வந்து வரதே கிடையாது. ரொம்ப ரேரான வண்டி தான். Yamaha வந்து அவங்களோட வண்டியில் வந்து மேக்ஸிஸ் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இட் ஹாஸ் 21 லிட்டர் பூட் கெப்பாசிட்டி. இதோட பூட் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 21 லிட்டர், விச் இஸ் அமேசிங். நீங்கள் வந்து ஒரு ஃபுல் ஹெல்மெட் வச்சுட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய திங்ஸ் உள்ள வச்சுக்கலாம், விச் இஸ் ரியலி குட். வண்டியோட வந்து எக்னாமிக்ஸ், வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் எல்லா ஸ்கூட்டிலும் இருக்குடா, இது மட்டும் என்னடா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இதோடைய வந்து எக்னாமிக்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் லைக் வந்து என்னோட வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். நான் வந்து இதை மெயின் அதாவது ஒரு ஹிமாலயன் ஓட்டர் மாதிரி தான் இதை ஓடிட்டு வந்தேன். ஸோ ஸ்டில் எனக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ் பம்ப் பெயின்ஸ் எல்லாம் இருந்துச்சு. பிகாஸ் இட் ஹேஸ் அ லோ ட்ராவல் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் அளவுக்கு கிடையாது. பட் சின்ஸ் இதோட பர்ஃபார்மன்ஸ் படி பார்த்தீங்கன்னா, இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, அந்த ஒரு குலுக்கம் இல்லாமல் இருந்துச்சு. சின்ன பாட் ஹோல்ஸ் எல்லாம் சூப்பராகவே வந்து மேனேஜ் பண்ணிச்சு. கொஞ்சம் பெருசில் மட்டும்தான் வந்து லைட்டாக வைப்ரேட் ஆச்சு. அது இட் ஹாஸ் டு பி, அது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அதோட சின்ன சஸ்பென்ஷன், சின்ன டயர்ஸும் கண்டிப்பாக அதிகமாக தான் நமக்கு வந்து எஃபெக்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய அதோட ப்ரோஸ் இருக்குது. இன்னும் விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியில் வந்து இந்த ஸ்பெசிஃபிக் இந்த மாடல், இது வந்து ஆக்சுவலி டாப் அண்ட் மாடல். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா லைக் 1,10,000 ஆன், லைக் இது வந்து ஆன் ரோட் ப்ரைஸ். எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் 95,000 சம்திங் கிட்ட வருது. இது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 2021 மாடல். நான் வந்து லாஸ்ட் இயர் நவம்பரில் எடுத்த வண்டி. ஸோ அதனால தான் நான் வந்து 2022 இப்போ இருக்க பார்த்தீங்கன்னா சேம் ஆல்மோஸ்ட் இது தான். வேறு ரொம்ப பெருசான டிஃப்ரென்ஸ் எதுவும் கிடையாது. ஆக்சுவலி Yamaha Ray-ல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மாடலில் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வந்து அந்த ஃப்ரேம் தெரியும், ஃப்ரண்ட்டில் அந்த ஃப்ரேம் வந்து ரொம்ப பெருசாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேம் வந்து கொஞ்சம் சின்னதாக கொடுத்துருக்காங்க. பிகாஸ் இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா லேடிஸ் தான் ஓட்டுற வண்டி. ஸோ லேடிஸ் நிறைய பேர் வண்டி கீழே போட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, நிறையா வந்து பாடியில் நான் அடிபட்டு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் அதிகமாக இருந்ததுனால நான் கேட்டது ஏன் திடீர்னு சேஞ்ச் பண்ணிக்க பார்த்தீங்கன்னா இதுதான் கம்ப்ளைண்ட். ஸோ அந்த அதுக்கேற்றப்பல தான் வந்து Yamahaவே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஜென்யூன் ஸ்பேர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி கீழே வந்தாலுமே உங்களுக்கு வண்டி இந்த அடிப்படாது. இந்த கார்டு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, ஒரு இரமாட்டு கொம்பு மாதிரி தாங்க இருக்குது. செம்மையாக இருக்குது, செம்ம ஸ்டடியாக இருக்குது. பார்த்துட்டு நமக்கு நல்லாவே தெரியுது. வண்டிக்கு வந்து வண்டிக்கு எதுவும் ஆகாது, வண்டியோட ஃப்ரேம்ஸ்க்கு எதுவுமே ஆகாது. இப்போ சீட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான சீட்டுங்க. நான் ஆக்சுவலி இங்கே வரைக்கும் உட்காந்து வண்டி ஓட்டினேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பம் வந்து என்ன சொல்கிறது, நான் வந்து ரொம்ப நேரமாக வந்து சேடல், அதாவது நான் வந்து வண்டி ஸ்டாப் பண்ணேன். ஸோ அதனால தான் எனக்கு ரொம்ப அதிகமாக பெயின் இருக்க மாதிரி இருந்துச்சு. இந்த வண்டி வந்து லாங் ட்ராவலுக்கெல்லாம் வந்து இவங்க டிசைன் பண்ணது கிடையாது. இது வந்து ஒரு சிட்டிக்குள்ளே ஒரு 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் வந்து இதை வந்து ரொம்ப லாங்காக எடுத்துகிட்டு போனீங்கன்னு வச்சிங்கன்னா உங்களுடைய என்ன சொல்கிறது டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல நீங்கள் லைட்டாக அதை வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து நான் அதை ரைட் பண்ணியிருந்தேன். நைட்டில் ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி கேமராவில் வந்து ரொம்ப டிம்மாக தான் காமிச்சது. பட் எனக்கு வந்து பர்சனலாக பார்த்தீங்கன்னா ஹை பீம் லோ பீம் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது நல்லாவே இருந்தது. பிகாஸ் ஆப்போசிட்டில் வரவங்க வந்து என்கிட்ட வந்து லைட்டை வந்து ஆஃப் பண்ண சொல்லி வந்து பிளிங்க் பண்ணாங்க, பாசிங் அடிச்சாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லாகவே இருக்குது. ஹை பீம் வந்து ஜென்ரலாகவே வந்து யூஸ் பண்ண மாட்டேன், லோ பீம் தான் யூஸ் பண்ணேன். பட் ஹை பீம் யூஸ் பண்ணால் நல்லா ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு வந்து நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்குது. பிகாஸ் இட்ஸ் LED உள்ள லென்ஸ் கொடுத்துருக்காங்க.
ஸோ அது நல்லாவே இருக்குது. அண்ட் இதோட வந்து த்ராட்டல் ரெஸ்பான்ஸ் ஃபஸ்ட் நான் சொல்லிக்கிறேன். த்ராட்டல் ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா இனிஷியல் எல்லா ஒரு வண்டியும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறீங்க, அந்த ஒரு லீனியர் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க, லீனியர் பவர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வண்டி வந்து நல்லாவே இருக்குது. ஒரு பைக் வந்து ஃபஸ்ட் கியர் போட்டு நீங்கள் எடுக்கும்போது என்ன ஒரு ஃபீல் இருக்கோ அதே ஃபீல் தான் வந்து இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் த்ராட்டல் கொடுக்கும்போது இருக்குது. இது வந்து நான் டாப் ஸ்பீட் செக் பண்ணேன், பட் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நான் அழுத்த ட்ரை பண்ணல. பிகாஸ் இது வந்து ஒரு புது வண்டிங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு பேபி. இது வரைக்கும் 970 கிலோமீட்டர்ஸ் எங்கள் அப்பா ஓட்டி வச்சிருந்தார். நான் இதை வந்து இப்போ கொண்டு போயிட்டு வெளுத்துட்டேன். ஆல்மோஸ்ட் லைக் 600 கிலோமீட்டர்ஸ் வந்து அடிச்சு நவுத்திட்டேன். ஸோ இது வந்து அந்தளவுக்கு நான் ரொம்ப அதிகமாக இதுக்கு வந்து என்ன சொல்லுது, இதோட லிமிட் இவ்வளோ தான். நம்ம வந்து ஒரு பைக்கை வந்து டெஸ்ட் பண்ண மாதிரி ஒரு ஸ்கூட்டியை டெஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதனால தான் பிரேக்கிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குங்க. ஃப்ரண்ட் அண்ட் இன்னொரு விஷயம், ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரம் கிடையாது, இந்த டிஸ்க் பிரேக்கு. ஸோ ஃப்ரண்ட் டிஸ்க் கொடுத்துருக்காங்க, ரியர் வந்து ட்ரம் தான். ஸோ ஃப்ரண்ட் டிஸ்க் கொடுத்தனால இன்னொரு பெரிய ஒரு மேஜர் அண்ட் மைனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக் வந்து பக்காவாக பிடிக்கும். பட் நீங்கள் ஃப்ரெண்ட் மட்டும் பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு வண்டியாக இருந்தாலும், பிகாஸ் இது ஏபிஎஸ் கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட் மட்டும் பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஸ்கிட் ஆகிடும். ஸோ ரெண்டையுமே பிடிக்கிறது தான் என்ன கேட்டிங்கன்னா பெஸ்ட்டு. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த ஸ்ட்ரீட் டைலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நக்கல் கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நக்கல் கார்ட்ஸ் எது கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. இது வந்து ஜஸ்ட் இங்கே இருங்க, இந்த மாதிரி தான் இது வந்து கொடுக்காம இருந்திருக்காங்க தெரிஞ்சு. ஸோ அந்தளவுக்கு ஒரு பெஸ்ட் குவாலிட்டி சொல்ல முடியாது, ஏதோ ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டே லைட் ஒரு இது இருக்குது, ஆன் பண்ணால் வண்டி ஆன் பண்ணால் இது எரிஞ்சிட்டே இருக்கும். இது நல்லா பவர்ஃபுல்லாக தான் இருக்குது. கீழே ஹெட்லைட் நல்லா பவர்ஃபுல்லாக தான் இருக்குது. இது வந்து ஒரு மிலிட்ரி ஒரு ஆலிவ் கிரீன் தான். ஸோ எங்கள் அப்பாவுக்கு பிடிச்சனால இந்த சீட் இந்த கலர் தான் எடுத்தார். மூணாவது ஒரு விஷயம், அதாவது நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் என்ன நம்பர் சொன்ன மறந்து போச்சு. எனக்கு இதில் ரொம்ப ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து செல்ஃப் மோட்டர் கிடையாதுங்க. எஸ், செல்ஃப் இருக்குது, ஆனால் செல்ஃப் மோட்டர் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாலினாய்டு காயிலில் வந்து இவங்க வந்து இது பண்ணுறாங்க. உங்களுக்கு நான் காமிக்க பாருங்கள். செல்ஃப் வந்து அடித்தா சவுண்ட் வந்துச்சுமா, அந்த சவுண்டு வராது. ஜஸ்ட் உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன். கீ ஆன் பண்ணிட்டேன். கீ ஆன் பண்ணதுக்கப்புறம் ஃபுல் லோட் ஆகிடுச்சு. நல்லா கேளுங்க, ஆன் பண்ணுறேன். வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எங்கேயாவது உங்களுக்கு வந்து செல்ஃப் சவுண்டு கிடைச்சா, வண்டி செல்ஃப் சவுண்டே கேட்காது. பிகாஸ் இதில் செல்ஃப் கிடையாது, இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு சாலினாய்டு காயில் அப்படிங்கிறாங்க. இது வந்து இந்த டெக்னாலஜி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த வண்டியில். செல்ஃப் மோட்டரே கிடையாதுங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியில் எனக்கு இன்னொரு விஷயம் ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா, இதோடைய வந்து ஓடோமீட்டர் கொஞ்சம் அழுக்காக இருக்குது. ஸோ இந்த ஓடோமீட்டர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஃபுல்லி டிஜிட்டல், 100% டிஜிட்டல். இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே உங்களுக்கு அனலாக் கிடையாது, ஃபுல்லி டிஜிட்டல். தேவையான அளவுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ட்ரிப் கொடுத்துருக்காங்க, கம்ப்ளீட் டோட்டல் ஓடோ கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஃபியூல் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே அக்யூரஸியாக காமிக்குது. அண்ட் இதோட வந்து டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 5.2 லிட்டர். எனக்கு தெரிஞ்சு 5.2 லிட்டர் வந்து இன்னும் கொஞ்சம் அவங்க அதிகமாக கொடுத்துருந்தாங்க நல்லா இருந்திருக்கும். பிகாஸ் இப்போ தான் நான் வந்து வண்டியை வந்து பெட்ரோல் முடிஞ்சு தள்ளிட்டு வந்தேன். இது கொஞ்சம் பிகாஸ் இந்த வண்டியில் லாங் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து கொஞ்சம் இதாக இருந்திருக்கு. என்னுடைய கருத்து, எனக்கு கேட்டிங்கன்னா நான் அதான் சொல்லுவேன். கொஞ்சம் வந்து ஃபியூல் டேங்கை வந்து அட்லீஸ்ட் ஒரு 6 லிட்டராக கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பிகாஸ் 5.2 லிட்டருங்கிறது ரொம்ப கம்மியான ஃபீலுக்கு. இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா பைக்கில் வந்து ஸ்கூட்டருக்கு மாறிட்டு லாங் ரைட்லாம் போயிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு 6 லிட்டராக கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் எனக்கு ஃபீல் ஆச்சு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இது வந்து அவங்க ப்ளூடூத் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் கனெக்ஷன் வந்து பயங்கரமான ஒரு சிஸ்டம்ங்க இந்த வண்டியில் வந்து வருது கம்ப்ளீட்டாகவே. ஸோ ப்ளூடூத் பார்த்தீங்கன்னா அது ஒரு தனியாக வீடியோ நான் எடுக்கணும். பிகாஸ் அதோட இது பார்த்தீங்கன்னா நான் செக் பண்ண பார்த்தேன் பார்த்தீங்களா, அவ்வளோ பெரிய சப்ஜெக்டாக இருக்குது. ப்ளூடூத் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நேவிகேஷன் காமிக்குது, வண்டி எங்கே இருக்கணும் காமிக்கும், வண்டியை நீங்கள் வந்து லாக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஒரு சேஃப்டி ஜிபிஎஸ் சிஸ்டம் அது மாதிரி தான். அதுக்கு தனியாக அவங்க வந்து 3000 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அது இல்லைனா உங்களுக்கு இந்த வண்டி வாங்கும்போது இந்த மாடலே பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக கிட்ட வந்துடுது. ஸோ எங்கள் அப்பா ஆக்சுவலி இன்ஸ்டால் பண்ணியிருக்காரு. பட் அது அந்த ஆப்லாம் வந்து அவங்களுக்கு யூஸ் பண்ண தெரியல. நானே வந்து இன்னும் கம்ப்ளீட்டாக வந்து யூஸ் பண்ணி பார்க்கல. ஸோ இது வந்து ஒரு கம்ப்ளீட்லி ஒரு என்ன சொல்லுது, இந்த இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஒரு சூப்பரான ஒரு பைக்கு, வர்த்தான பைக்கு கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம் என்ன கேட்டிங்கன்னா. கைஸ், இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெரிய மெயின்டெனன்ஸ்லாம் உங்களுக்கு கிடையாது என்ன கேட்டிங்கன்னா. இது வந்து நல்ல ஒரு எஃபிஷியன்சியாக இருக்குது. என்ன சொல்லுது, பெல்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா வண்டியிலும் பார்த்தீங்கன்னா பெல்ட் தான் கட்டாகும். பட் நான் கேட்ட வரைக்கும் என்ன சொன்னால் பெல்ட் எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் அந்த வண்டியில் கட் ஆகுதுன்னாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, வண்டி வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் இருக்கும். எனக்கு அப்படின்னு தோணுச்சு, கிரவுண்ட் கிளியரன்ஸ் இவ்வளோ கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு. பட் வண்டி வந்து ஒரு பம்பில் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் நல்லா ஏறி இறங்கும் போது கீழே எங்கேயுமே எனக்கு வந்து ஒரு ஆசவே இல்லை. எங்கேயுமே எனக்கு ஜஸ்ட் கூட எனக்கு வந்து அப்படி ஒரு ஃபீலே ஆகலை, எங்கேயுமே பட்ட மாதிரி. இதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்த வண்டியிலே. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன். ஸோ கைஸ், இந்த வீடியோ எங்கேயும் எண்ட் பண்ணிக்கலாம். That's it. Thank you for making part of the day. I'll see you soon. Next, bye. Take care. Do it, friends. Just work on it. Bye. Take care. Love you. Bye.